வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னா சாமி ஆசாமி. இந்த கதையை பொறுத்தவரை ஒரு திகிலும் மர்மம் இருக்கும். வாங்க என்னன்னு பார்ப்போம். ஒரு கிராமத்தில் பழைய பாலடைஞ்ச கோயில் ஒன்று இருந்துரு. அந்த கோயில் பக்கம் யாருமே போனதில்லை. இந்த கோயிலுக்கு அபிஷேகமோ இல்லை இந்த நிகழ்ச்சியோ நடந்து ரொம்ப வருஷமாச்சு. ஒரு பாட்டி மட்டும் அந்த கோயில் வழியாக தினமும் போய் நிற்பாங்க. இந்த கோயிலுக்கு ஒரு நல்ல காலம் வராதான்னு தினமும் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல கோயில் மணி திடீர்னு ஒழிச்சது. இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னா உங்க வீட்டுல இருக்கிற தங்கத்துல ஏதோ ஒண்ணு எனக்கு காணிக்கையா கொடுக்கணும். அப்புறம் இந்த ஊருக்கு நல்லது நடக்கும். அந்த குரலை கேட்டதும் உண்மையிலே சாமி தான் தனக்கு காணிக்க வேணும்னு கேட்குதுன்னு நினச்சிக்கிட்டு ஊரில் ஒவ்வொருத்தராக தன்னோட தங்கத்தை கொண்டு வந்து கோயிலில் கொடுத்துட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு நகையை கொடுக்குற விஷயத்த பார்த்தோருமே பூஜுவுக்கு உண்மையிலே நம்பிக்கை வரல. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குதுன்னு ஒரு திட்டம் தீட்டினான். ஒரு நாள் பூஜு அந்த கோயிலுக்கு ராத்திரி பூரா தங்கி காவல் காத்துட்டு இருந்தான். இதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் ஒரு மூட்டையோட கோயில் விட்டு வெளியே வந்ததை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான். சந்தேகப்பட்டு அந்த பெரியவர் பின்னாலேயே பூஜு நடந்தான். பூஜு ரொம்ப நேரமாக அந்த பெரியவர் பின்தொடர்ந்தே போய்கிட்டு இருந்தான். அவன் நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருந்தது. சட்டுன்னு அவனோட பிளான் படி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சுற்றி வளைச்சு நிற்க வச்சிட்டான். எல்லாரையும் பார்த்த பயத்தில் அவர் கையில் வச்சிருந்த மூட்டையை தன்னறியாமல் கீழே போட்டுட்டார். கடவுள் போல நடிச்சு ஊர் மக்கள்கிட்ட தங்கத்தை எல்லாத்தையும் கொள்ளடிச்சவர் இந்த கிராமத்தால் தான் தெரிஞ்சு எல்லாரும் போட்டு திட்டி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதை மனசு உடைஞ்சு அவர் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த பெரியவர் மன்னிப்பு கேட்டாலும் மக்கள் அவரை போலீஸில் தான் ஒப்படைச்சாங்க. இந்த கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு நம்ம RMS Edu சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.